குளிக்கவே இல்ல, அது கூட அழுக்கு தேய்க்கிறேன். அது இல்ல பாஸ், மீன் தண்ணிக்குள்ள போயிருக்கு, சின்னையா காப்பாத்த போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்னையா மீனை பிடிப்பாரு, மீன் சின்னையாவை லபக்குன்னு கடிக்கு, ரெண்டு பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிரையிட நடக்கும். அப்படின்னா புரியல? புரியலையே. அடே கற்பழிப்பு நடக்கும். தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே. டேய், இந்தியாவுல இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்ல, படுவான் நீ கேட்டுட்ட. அது எப்படி அழிங்க? அழியுங்கிற என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருவிடா. நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா. நீ எதுக்கு அழுகிற? நீ என்னமா ஆத்துக்குள்ள குளிச்சு வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி எழுதிட்டு இருக்க? நான் அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா, என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ். எவ்வளவு சீரியஸா இருக்கா? எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு. சித்தப்பு என்ன சித்தப்பு இது? இது இதா? இது வயிறு? ஐயோ அது இல்ல. பின்ன இது மூக்குங்கறியா? சும்மா இருக்கீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு, வயிற்று தடவை அமுக்கி தண்ணி எடுப்பாருன்னு. அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு. இப்ப எப்படி ஆயிப்போச்சு? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவன் என்னமோ கொண்டையை மண்டையை வச்சு தெரிஞ்சத பார்த்தா அரபிக்கடையே நீந்துவான்னு நினைச்சேன். அம்பராமலை ஆத்தண்ணிக்கே இந்த அமுக்க அமுக்க வச்சுட்டான். பாஸ், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும். என்னதான் சித்தப்பு மாமாக்கு ஆபத்து இல்லையே? மாமாவுக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து.